வணக்கம். ஆல்பர்ட் ட்விஸ்டர்னுங்க, ஜெர்மனியை சேர்ந்தவர். அவருக்கு 1952 நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. அவர் நண்பர்களுக்கு ஒரு பார்ட்டி கொடுக்குறாருங்க. பார்ட்டியில் கேக்கு எடுத்துன்னு வராங்க, பனிப்பெண். அந்த கேக்கு அவங்க மொத்தம் அவரை சேர்த்து 9 பேர் இருக்காங்க. 10 துண்டாக வெட்டினாருங்க. எல்லாம் 10 துண்டில் ஏங்க 9 பேர் தானே இருக்கும், 10 துண்டாக ஏன் வெட்டினீங்கன்னும் போது, நமக்கு கேக்கு கொண்டு கொடுத்தாங்கள பனிப்பெண், அவங்களும் ஒரு மனுஷன்தான் அப்படின்னு சொல்லிட்டு மனித நேயம் வேணுன்றதுக்கோசரம் இதை அவர் அந்த கேக்கை கொடுத்தாருங்க. அது இன்னும் ஒன் மோர் திங் ஐ வாண்ட் டு சே என்னன்னா, அந்த ஒரு ஸ்டேட்டில் என்னன்னா, ஏதோ ஒரு ஸ்டேட்டில் ஒரு மேயர் என்ன பண்ணாங்க, ஒருத்தருக்கு கூப்பிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க, நீங்கள் வாங்க, மேடைக்கு வாங்க, உங்கள் மனித நேயத்தை பாராட்டி உங்களுக்கு நான் அவார்டு கொடுக்குறேன்னும் போது அவர் மேலே மேடைக்கு வந்தாருங்க. மேடைக்கு வந்தவுடனே அப்போ சொல்கிறாங்க அந்த மேயர், இவர் தன்னுடைய உயிரை பணயம் வச்சு ஆற்றுல இறங்கி, அதாவது ஆறு போது பாருங்கள், அந்த ஆற்றுல குதித்து ஒரு பையனை காப்பாற்றினார். மனித நேயன்றது இதுதான் அப்படின்னும்போது அவர் என்ன பண்ணார், அந்த மைக்கை கொடுங்கன்னு கேட்டு வாங்கி, முதல்ல எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கள், நான் மேலே இருக்கும்போது என்னை பிடிச்சி தள்ளினவங்க யார் அப்படின்னும்போது, பிடிச்சி தள்ளின அந்த அம்மா மேலே வந்தாங்க. நான் தாங்க பிடிச்சி தள்ளினேன்னா, ஏம்மா என்னை பிடிச்சி தள்ளினேன் அதெல்லாம்னும்போது, கீழே ஊழ்ந்தது என் பையன், அவனை காப்பாற்றுறதுக்கு உங்களை பிடிச்சி தள்ளினேன் அப்படின்னும்போது, ஏம்மா நீ எனக்கு குச்சிருக்கலாமேன்னா, எனக்கு நீச்சல் தெரியாது, அதனால தான் உங்களை தள்ளினேன் அப்படின்றாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, மனித நேயம் இப்போ அந்த அளவுக்கு கிடையாதுங்க. அதனால தாங்க நான் சொல்கிறேன், ஜனங்களுக்கு செல்ஃபி மோகம் அது இதுன்னு போயிட்டு மனிதன் ஏதாவது ஒரு ஒரு கொலை நடந்தாலோ கொள்ளை நடந்தாலோ கதவை மூடின்னு உள்ளே போயிடுறாங்க. ரோட்டில் எந்த ஆக்சிடெண்ட் நடந்தாலும் அனாதியார். இப்போ ஒன்று பார்த்தங்க, ரயில்வே தண்டவாளத்துக்கு முன்னாடி நின்று ஒரு பையன் ரீல்ஸ் போடுறாங்க. அது உடனே இப்போ போலீஸ் பேரில் ஆக்ஷன் எடுத்து இனிஷியேட் பண்ணிட்டாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, மனித நேயம் வேணுங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு செய்யணுங்க. நன்றி, வணக்கம்.